தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் ஃபியர், அதாவது தேர்தல் காய்ச்சல் எகிரிட்டு தான் சொல்லணும். அந்தளவுக்கு எல்லா கட்சியுமே மும்முரமாக இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தரப்பில் தேர்தல் பிரச்சாரத்தை எந்த வகையில் முன்னெடுப்பது அப்படிங்கிற மாதிரி சிந்தனை பண்ணிட்டு வராங்க. தற்போது வரை 2 கட்சிகளுமே தனித்தனியாக தான் போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. வரும் ஜூலை மாதத்துக்கு பிறகு தான் 2 கட்சிகளும் ஒன்று சேர பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்துவதற்கு முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சட்டசபை தேர்தலில் பலமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு யாரை பயன்படுத்துவது அப்படின்னு ஆலோசனை பண்ணியிருக்காங்க 2 கட்சிகளும். இதுக்காக பார்த்தீங்கன்னா சினிமாவில் மல்டி ஹீரோஸ் பண்ணுற மாதிரி அரசியலிலும் ஒரு மல்டிஸ் பண்ண எப்படி இருக்கும் மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தற்போது ஆட்சியை பிடித்து துணை முதலமைச்சராக இருக்கும் திரு பவன் கல்யாணை தமிழக அரசியல் களத்திற்கு பிரச்சாரத்துக்கு அழைத்து வர அதிமுகவும் பாஜகவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் இருக்குது. அந்த வகையில் வரும் சட்டசபை தேர்தலை இரட்டை இலைக்கு ஆதரவாகவும் தாமரைக்கு ஆதரவாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக பவன் கல்யாண் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் தற்போது தகவல் இருக்குது. இத்துடன் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியும் அதிமுக ஆதரவாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்.